10 நாள் கேப் இருக்கு, நைஸா வந்து எங்கேயாவது ஆஷனை உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து திருப்பி நடந்திருக்கு. இதனால இந்த மேட்ச் காஸ்ட் ஆயிருக்கா? அவங்க அடிச்சது 175, அதை சேஸ் பண்ண முடியுமாங்கிறது அடுத்த டிபேட்டபிள் டாபிக் தான். பட் வந்து பவர் பிளேல உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஃபுல் டைம் பவுலர் இல்லாம நீங்க போறீங்க ஆஷனை எடுத்துக்கிட்டு. அன்சுல் கம்போஸ் போட வேண்டிய 2 ஓவர் 10 போட்டு அவர் வந்து 30 ரன் கொடுக்குறாரு. அன்சுல் கம்போஸ் இருந்தாலும் 30 ரன் கொடுத்திருப்பாருன்னு நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணலாம். பட் விக்கெட் டேக்கிங் ஸ்ட்ரைக்கிங் பவுலரா இருந்திருக்காரு. உங்களுக்கு 2 மேட்ச் டிகாக் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் இன்னொரு மேட்ச் வந்து நிக்கோலஸ் புரன் எடுத்திருக்காரு. அங்கிருந்து தான் கேமே வந்து சிஎஸ்கே பக்கம் திரும்பிச்சு. நிக்கோலஸ் புரன் விக்கெட் தான் அப்படி ஒரு குரூஷியலான ஒரு யங்ஸ்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் 2 பவுலர்ஸ் அடி வாங்கினாங்கன்றதுக்காக நாங்க வந்து ஆக்ஷன் ஆக போறோம்னா நீங்க வந்து எதுக்கு அப்போ 11ஸ்ல வந்து அன்சுல் கம்போஸை வச்சுக்கல. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆஷனாவோட ஸ்டாட்ஸை பார்த்துட்டு 4 ஓவர் 25 தான் கொடுத்திருக்காரு, அவரை போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பவர் பிளே பவுலர் யாருங்க? ஓவர் 10 பவர் பிளேல போட்டு அடிப்பாருன்னு தெரியும். அவர் இங்கிலாந்து சீரீஸ் வந்து பாத்துருக்கோம், அவரால் பவர் பிளேல வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியலன்னு. ஆஷனா ஸ்ட்ரைக் பவுலர் கிடையாது. அப்போ நீங்க அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுத்தாதானே 125 அடிக்கிறீங்கன்றப்ப விக்கெட்ஸ் எடுத்தாதானே உங்களால கேம்லயே வர முடியும்.